பொதுவாகவே பாருங்க ஒவ்வொரு மாதமுமே கிரகத்தோட நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்குமே பலன்கள் மாறுபடும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகள் பல மங்களகரமான யோகத்தையும் கொடுக்குது, சில ராசிக்கு ரொம்பவுமே பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்துது. அந்த வகையில் இந்த கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்களையும் கொடுக்குது, சாதகமாக என்ன அமையும், பாதகமாக என்ன நடக்கும், எப்படி கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. வெள்ளிக்கிழமையில நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதால் நல்ல ஒரு மேன்மையும் உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓங்க மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க, அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்து சேரும். நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை இதன் மூலம் நீங்கள் உருவாக்கலாம். கடக ராசி சந்திர பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க, அதே போல் மென்மையான குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களுமே நீங்கள் தாங்க. தெய்வ பக்தி உங்ககிட்ட நிறைஞ்சிருக்கும். பெரியவங்க மீது ஒரு மரியாதை இருக்கும். குழந்தைங்க மீது அன்பும் அரவணைப்பும் கொண்டவங்களாக இருப்பீங்க. ஏழை பணக்காரர், சின்னவன் பெரியவன், இந்த வித்தியாசம் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. உங்களோட மனதில் எல்லோர் மீதுமே அன்பு நிறைந்திருக்கும். கடகராசிக்காரங்களை பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்காகவுமே நீங்கள் உதவக்கூடியவங்களாக இருப்பீங்க, பாசக்காரங்களாக இருப்பீங்க. பாசத்துக்கும் பாசம் வச்சவங்களுக்கும் பழகினவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தேவைப்படுதுனாலும் அதை கண்ண மூடிட்டு செய்வீங்க. பழக்கத்துக்காக உயிரை கூட கொடுக்க தயாரிக்க மாட்டீங்க, அவ்வளவு நல்லவங்க நீங்கள். குரலை உயர்த்தி பெரும்பாலும் பேச மாட்டீங்க, ஆனால் உங்களோட கருத்தில் உறுதியாக இருப்பீங்க. நீங்கள் சொன்னது தான், அதை யாராலையுமே மாற்ற முடியாது. எவ்வளவு சிறப்பாக மென்மையாக இருந்தாலும் இந்த கோபம் உங்களுக்கு வரதான் செய்யுது. இந்த முன்கோபத்தை மட்டும் நீங்கள் பெரும்பாலும் தவிர்த்தால் நன்மைகளை பெறலாம். 12 ராசியிலுமே அதிக அளவு நேர்மையும் விசுவாசமும் கொண்டவங்க நீங்கள். சட்டனி யாருக்கிட்டையும் ஒட்டிக்க மாட்டீங்க. அப்படி உயிருக்கு உயிராக பழகினா அவங்கள விட்டு பிரிவதற்கு ரொம்ப தவிப்பீங்க. இந்த கடகராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எல்லோருக்குமே நன்மைகளை செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால சுற்றி இருக்கிற எல்லோருக்குமே நீங்கள் பிடித்த நபர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்குன்னு கூட சொல்லலாம். முக்கியமாக உறவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. கடந்த காலத்தில் உறவுகளால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. எதுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு தெரியாமலே பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சில சிறப்பான யோகங்கள் உருவாகியிருக்கு. அதுவும் ஆன்மீக பணிகளில் முழுமையாக ஈடுபடுவீங்க. பாசத்துக்காக நீங்கள் நிறைய விஷயம் இப்போ செய்வீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகவுமே உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணுவீங்க. அந்தளவுக்கு பொருளாதாரம் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும், நல்லாயிருக்கும். வேலை செய்கிற இடத்துல பாருங்கள் நீங்கள் செஞ்ச நல்ல வேலைக்காக புதிய பொறுப்பு, நல்ல ஒரு அங்கீகாரம் இதெல்லாமே கிடைக்கும். உங்கள் கடின உழைப்புக்கு இது வரைக்கும் பாராட்டு கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருந்தீங்களா? அந்த வருத்தம் இனிமேல் உங்களுக்கு தேவையே இல்லைங்க. ஏன்னா உங்களோட கடின உழைப்பிற்கான பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்குது. நிதி நிலைமையுமே ரொம்பவுமே சாதகமாக உங்களுக்கு அமையிருக்கு. அப்படி இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை திட்டமிட்டு செயலாட்டினா நல்லதாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வோடு செயல்படுங்க. தேவையில்லாமல் வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க. உணவு பழக்க வழக்கத்தை முறையாக கடைபிடித்தாலே எந்த ஒரு உடல் உபாதையும் உங்களுக்கு வராது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புரிதலையும் பொறுமையும் பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் என்ன சொன்னாலும் அது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்ல ஒரு உறவுகளை நீங்கள் மேம்படுத்த முடியும். குழந்தைகள்கிட்டையுமே கனிவாக நடந்துக்கோங்க. அவங்கள கொஞ்சம் விட்டு பிடிங்க. ஏன்னா சின்ன விஷயத்தை கூட நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு சில பிரச்சனைகள் குடும்பத்தில் வரக்கூடும். அதனால தான் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். இந்த மாதத்தில் பாருங்கள் கிரக பயிற்சிகள், குறிப்பாக சுக்கிரன் 4 முறை பயிற்சியாகிறாரு. சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இந்த முக்கிய கிரகங்களின் நிலைகள்லையுமே மாற்றம் நடக்குது. இந்த கிரகத்தோட மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே பாருங்கள் தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யுது. அந்த வகையில் உங்களுக்கு
அடுத்து வரும் 4 மாதங்களுமே எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பலன் கிடைப்பது போல தான் இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்பவுமே சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மேலும் இந்த கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளாகவே பாருங்கள், ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க, நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பீங்க. அதே போல் இப்போது முடிஞ்ச சனி பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு நெருக்கடியை குறைச்சிருக்கும். இருந்தாலும் மாதக்கோள்கள் அவ்வப்போது சாதகமாக மாறும், இல்லைன்னா கொஞ்சம் பாதகமாக மாறும். இந்த அமைப்புகளால் குடும்பத்தில் மற்றும் உறவுகள் கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள், திடீர் செலவு இது வந்து போயிருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே பாருங்கள், ஒரு சில விஷயத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் நல்ல மாற்றத்தை எதிர்கொண்டு இருப்பீங்க. சில விஷயத்தில் சிக்கலுமே நீடிச்சிருக்கும். இந்த வருஷத்தோட கடைசியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சி ரொம்ப பெரிய யோகத்தையும் பொற்காலத்தையும் கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாகத்தான் இப்போது கிரக அமைப்புகள் உருவாகி இருக்கிறது போல இருக்குது. அவ்வளவு சிறப்பான நல்ல ஒரு அமைப்பு. இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஆண்டு முழுவதுமே குடும்ப ரீதியாகவும் சரி, உடல் ஆரோக்கியத்திலும் சரி, அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனையே வந்திருக்கும். ராகு கேது பயிற்சி நீடிக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த 2 விஷயத்துலையுமே நீங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே கவனமாக இருக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதத்தில் யாருக்கிட்டையும் ஈடுபடுறீங்க. குடும்ப பிரச்சனையில் அதிகமாக தலையிடாமல் இருக்கிறது நல்லது. உடல் உஷ்ணம், அலர்ஜி போன்ற உபாதைகள் ஏற்பட்டு உங்களை விட்டு விலகும். அதே போல் உங்களுக்கு செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்குது, வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் வரும். நீண்ட காலமாக திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு திருமண வாக்கும் இப்பொழுது கைகூடும். அதுவும் கடகராசிக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இந்த நேரத்தில் வேலையில் செய்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வலுவான வாய்ப்புகளை பெற போகிறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்யுங்க. அப்படி சிறப்பாக செஞ்சால் பாராட்டியுமே நீங்கள் பெறுவீங்க. அதற்கான அங்கீகாரம் உண்டாகும். சக ஊழியர்கள்கிட்ட நல்ல ஆதரவு உங்களுக்கு வந்து சேரும். உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களை விட்டு தீர்ந்துடும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பாருங்கள், எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். தொழில், வியாபாரம், குடும்பம் அப்படின்னு எதுலேயுமே நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டால் நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம். சிறப்பான வாய்ப்புகள் உண்டாகியிருக்கு. சுபகாரியம் நல்லபடியாக நடக்கும். ஆன்மீக நடவடிக்கையில் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத்தோட புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு கூட வரும். திருமணம் தொடர்பான சுபகாரியங்கள் தடையில்லாமல் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் நடக்கும் விஷயங்களையும் பிரச்சனைகளையும் நீங்கள் பெரிதுபடுத்தாமல் அனுசரித்து போகணும். தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அப்படி ஈடுபட்டால் அது பிரிவை கூட ஏற்படுத்திடும். குருவின் ஆதிக்கத்தால் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க போகிறாங்க. இப்போது திருமண வயதில் உள்ள குழந்தைகளுக்கு ஆண்டின் நடுப்பகுதியில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிதாக திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுவும் திருமண யோகி பாக்கியம் சிறப்பான நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கும். இப்போ நீங்கள் வரன் தேடுறவங்களா தான் இப்போ முயற்சி செய்யுங்க, நல்ல வரணுமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் சனி வக்ர நிவர்த்தியாகி அஷ்டம சனியுமே முடியுது. குருவின் பயிற்சி காரணமாக சில வெளிநாட்டு தொடர்புகள் இப்போ உங்களுக்கு ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகளை கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக செயல்படணும். ஏன்னா எச்சரிக்கை இல்லைன்னா இந்த அமைப்பு இருக்கும் பொழுது நிதி இழப்பு ஏற்படுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் வேலையில் ஈடுபட்டிருக்கிறவங்க இடமாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்குது. ராகுவின் பயிற்சி எதிர்பாராத லாபத்தை தரும். வெளிநாட்டு முயற்சிகள் பலனை கொடுக்கும். ஆனால் விரயங்களுமே கூட வரும். அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறலாம். கடகராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம், உங்கள் கடகராசிக்கு உச்சம் பெற்று குரு பயிற்சி ஆகக்கூடிய நேரம், இது ரெண்டுமே இப்போ நடக்கும். கடகராசிக்கு இது பெரிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த யோகமான காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே எல்லா வகையிலுமே தொட்டது துளங்கும், நல்லது நடக்கும், தொட்டது பொன்னாகும் சிறப்பான காலமாக இந்த மாதம் அமையும். பெரும்பாலும் கசப்பான சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நன்மைகளை நீங்கள் பல மடங்கு பெறலாம். எல்லா விஷயத்திலுமே கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் நல்ல ஒரு உயர்வுகளை நீங்கள் பெறலாம். கடகராசி அன்பர்கள் சிவபெருமானின் பரிபூர்ண அருளாலும் எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், வேறு எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நம்மளோட சேனலில் எல்லா ராசிக்குமே இந்த மாதத்தோட கிரக அமைப்பால் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கோம்.
அந்த பதிவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுமே பார்த்து பயன்பெறட்டும். எல்லா வகையிலுமே எல்லோரும் சிறப்பான யோகம் பெற்று நலமுடன் வாழ இறைவன்கிட்ட நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மையும் இறைவனின் பரிபூரணமான அருளும் கிடைக்க உங்களுக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். எல்லாருமே நலமுடன் வாழக்கூடிய யோகம் அமைய இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம்.